ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 குரூப் 2 கொஷினில் கண்ணதாசன் பற்றின சில குறிப்புகள் கொடுத்துட்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இவர் பற்றின தகவல் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஓல்டு புக்கு, 10th நியூ புக்கு, 7th நியூ புக்கு இங்கே பார்க்கலாங்க. நம்ம ஆல்ரெடி STXC எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்களின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. முத்தையான்னு பார்த்துட்டு நம்ம 9th ஓல்டு புக்கில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். சரிங்களா? இன்றைக்கி 10th நியூ புக்கையும் 7th நியூ புக்கையும் என்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துடலாம். இப்போ கொஷினை பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். கண்ணதாசன் ஐயா இயேசு காவியமும் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொதினம், சேரமான் காதலிங்கிற பொதினத்துக்காக தான் சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. மூணாவது பாருங்கள். இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். ஆமாங்க. அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. டி தான் சரி. சரிங்களா? நமக்கு புக்கில் பாருங்கள். புக்கில் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 10th நியூ புக்கில் பாருங்கள். 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? இயேசு காவியம்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதுக்கப்புறம் கவியரசுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்களே, இது நமக்கு 7th புக்கில் இருக்குதுங்க. பேஜ் நம்பர் 193ல் 7th புக்கில் பாருங்கள். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். சரிங்களா? ஸோ 9th ஓல்டு புக்கு, 10th நியூ புக்கு, 7th புக்கு இதில் எல்லாத்துலேயுமே கண்ணதாசன் ஐயா பற்றின தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய கவிதைகளும் பாடல்களும் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? நன்றி.